everyone, welcome back to my channel. I hope you all are doing great. So இன்னைக்கு வீடியோல நம்ம வந்து இந்த ஒரு simple traditional makeup look எப்படி பண்றது அப்படின்றத தான் பார்க்க போறோம். I have not used foundation and concealer. நான் வந்து foundation concealer இல்லாம ஒரு base makeup வந்து ஒரு base வந்து நான் வந்து create பண்ணிருக்கேன். And also I really like the way it has turned out. ரொம்ப சிம்பிளா, ரொம்ப wearable-ஆ, at the same time கொஞ்சம் நல்லா வந்து put together நல்லா இருக்கு. So I really love the way it has turned out. So yeah, if you want to know how I created this look, please do keep on watching. But before that, in case இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா subscribe பண்ணிக்கோங்க and notification enable பண்ணிக்கோங்க. In case if you wish, if you want, you can also follow me on my Instagram and TRELL. நான் handles எல்லாமே வந்து கீழே descriptionல கொடுக்குறேன். So now without any further ado, let's begin. First ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப ஆப்ஷனலான ஸ்டெப் பிகாஸ் எனக்கு வந்து கொஞ்சம் சிவியரான பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருக்கிறதுனால நான் வந்து ஒரு ஆரஞ்ச் கரெக்டருக்கு போகிறேன். அப்படி உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேன் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்கிப் ஆரஞ்ச் கரெக்டர். ஸோ நான் வந்து இந்த ஆரஞ்ச் கரெக்டர் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதை வந்து எங்கெங்கெல்லாம் எனக்கு இருக்கோ, சின்ஸ் நம்ம வந்து எந்த ஹை கவரேஜ் அதாச்சும் ஈவன் நம்ம மீடியம் கவரேஜ் கூட நம்ம போகிறது கிடையாது, நம்ம ஒரு காம்பேக்ட் பவுடர் வச்சு தான் வந்து இன்றைக்கி மேக்கப் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப லைட்டாக ஜென்ரலாக நான் யூஸ் பண்ணுறதை விட ரொம்பவே வந்து லைட்டாக எடுத்துட்டு இது வந்து நல்லா வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். அண்ட் கண்ணிக்கீழே மட்டும் இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எனக்கு வந்து அந்த ஓரளவுக்கு வந்து பவுடர் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டாக்கி பேஸ் வரும். ஆக்சுவலாக நான் இது வந்து ஆரஞ்ச் கரெக்டருக்கு முன்னாடியே பண்ணணும் அப்படின்னு பிளானில் வச்சுருந்தேன். பட் நான் மறந்துட்டு ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் வந்து நான் இப்போ வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நல்ல ஒரு டாக்கி பேஸ் மாதிரி கொடுக்கும். பிகாஸ் நம்ம ஒன்லி பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ வந்து கன்சீலருக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஒரு ஐ ஷேடோ நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து கிட்டத்தட்ட என்னோடய ஷேட் இருக்க ஐ ஷேடோ. ஸோ யூஸ்வலாகவே வந்து நியூட்ரல் பேலட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஓரளவுக்கு வந்து உங்கள் ஷேடுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு டிரான்சிஷன் ஷேட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இன்கேஸ் உங்கள்கிட்ட வந்து அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு காம்பேக்ட் பவுடர் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இன்றைக்கி எனக்கு வந்து சின்ஸ் எனக்கு கொஞ்சம் வந்து டார்க் சர்க்கிள் இஷ்யூ வந்து அதிகம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் இந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்க பவுடர்ஸ் வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அதனால் வந்து நான் இந்த ஐ ஷேடோவுக்கு வந்து போகிறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் லெவலில் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டார்க் சர்க்கிள் இஷ்யூ இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த பவுடரே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்பஞ்ச் வந்து நான் வந்து ட்ரை ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணுறேன். இட்ஸ் நாட் வெட், இட்ஸ் நாட் டேம்ப், இட்ஸ் ட்ரை. ஓகே, நான் இதை வந்து வெட் டேம்ப் எதுவுமே பண்ணல, ட்ரை ஸ்பஞ்ச் நான் யூஸ் பண்ண போகிறேன். So you can also go ahead and use your compact if you don't have heavy dark circles like me. I have heavy dark circles which is genetically inherited. So adanal vandu I am using a pigment sort of powder to cover it up. So yeah, idha pandra. ஸோ இதில் இந்த ஷேட் இருக்கு இல்லையா, இந்த ஷேடை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி மெயினாக எனக்கு எங்கெங்கெல்லாம் பெருசாக இந்த பிக்மெண்டேஷன் இஷ்யூ இருக்கோ அங்கங்கெல்லாம் வந்து நான் இந்த டெக்னிக் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது இந்த ஐ ஷேடோலாம் வந்து கரெக்டாக ஸ்டிக் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒரு லேயர் செட்டிங்ஸ் மிஸ்ட் அடித்தோம் இல்லையா, அது டாக்கியாக இருக்கும்னு சொன்னேன் இல்லையா, அந்த செட்டிங் மிஸ்ட் என்ன பண்ணுன்னா இந்த லேயரை வந்து இன்டாக்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ அதனால தான் வந்து நான் கீழே வந்து ஒரு லேயர் செட்டிங் மிஸ்ட் அடித்தேன். கொஞ்சம் டாக்கியாக இருக்கும், அது மேலே இந்த பவுடர் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்டிக் ஆகிக்கும், அதே நேரத்தில் ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்கும். இப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த சைடு வெறும் இந்த ஐ ஷேடோ பேலட் வச்சு நான் வந்து கவர் பண்ணியிருக்கேன், வயல் இந்த சைடு எதுவுமே கிடையாது. நம்ம இன்னும் ஸோ நான் இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு தேவையான கவரேஜ் வந்து கிடச்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒரு காம்பேக்ட் பவுடர் எடுத்துட்டு இதை வந்து நான் என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குமே வந்து நான் வந்து இந்த ட்ரை ஸ்பஞ்ச் தான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ வந்து இன்னொரு லேயர் செட்டிங் மிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த காம்பேக்ட் பவுடர் தான் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை வந்து செட் பண்ணுறதுக்கு. ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம இன்றைக்கி பேஸ்க்கு பண்ண போகிறோம். பேஸ் மேக்கப் வந்து உங்களுக்கு முடிஞ்சிச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐ மேக்கப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மேபிளினோட ஜெல் ஐலைனர் எடுத்துக்கிறேன் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்காக. ஸோ நான் இது முன்னாடியே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், ஐ ஹவ் செட் இட் ஸோ மெனி டைம்ஸ். I like my eyebrows to be stark black when I'm doing a traditional look. ஆக்சுவலாக நான் நினச்சதை விட இது வந்து ரொம்ப ஸ்டார்க் பிளாக்காக போயிடுச்சு. நான் வந்து நம்ம அதை பின்னாடி டேக்கிள் பண்ணிக்கலாம்.
ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ப்ரெஷ் எடுத்து லைட்டாக தொட்டுட்டு ஓகே நவ் தட் இப்போ அது வந்து கொஞ்சம் வந்து நேச்சுரல் ஃபினிஷாக தெரியும். ஸோ இதே வந்து நான் இந்த ஐப்ரோக்கு வந்து பண்ணிக்கிறேன். இந்த ஐஷேடோ வெட்டன் வேல் ஐஷேடோ பேலட்டே எடுத்துக்கிறேன். இந்த ஷேட் வந்து நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இவ்வளோதான் வந்து ஐஷேடோ. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா காஜல் அண்ட் ஐலைனர். காஜலுக்கு என்ன பண்ண போகிறேன்னா அதே மேப்ளின் ஜெல் லைனர் எடுத்துக்கிறேன். என்னோட ஐப்ரோ ஃபில் பண்ணது அதில் வந்து இந்த ப்ரெஷ்ஷோட பேக் சைடு வச்சு ப்ராடக்ட் வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஓகே இந்த ப்ரெஷ் வந்து க்ரையாலன்லேருந்து ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஐலைனருக்கு இதே தான் யூஸ் பண்ண போகிறோம். பட் இது வந்து இந்த ப்ராடக்ட் இருக்குல்லையா இது வந்து ஐலைனருக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து திக்காயிடுச்சு. அந்த அளவு க்ரீமியாக இல்லை. தட் யூஸ்வலி ஹேப்பன்ஸ் வித் ஜெல் லைனர். ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐம் கோயிங் டு ஆட் அ ட்ராப் ஆஃப் ஹேர் சீரம். நான் என்ன பண்ணுறேன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து பாட்டில் ஆட் பண்ணல நான். ஸோ ப்ரெஷ்ஷை டிப் பண்ணிவிட்டு அந்த ப்ரெஷ்ஷில் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே கொஞ்சோண்டு தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன், ரொம்ப அதிகமாக போகல. பிகாஸ் இது வந்து என்ன பண்ணோன்னா இது ட்ரை ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அங்கே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் லைட்டாக மட்டும் டச் பண்ணிக்கோங்க அந்த ஹேர் சீரமை. அண்ட் இதை வச்சுட்டு நான் வந்து ஒரு லைன் வரைய போகிறேன், அவ்வளோதான். ஸோ இதான் வந்து அந்த ஐலைனர் லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக ஒரு ஃப்ளிக்கு தான். ஓகே இதே வந்து இந்த கண்ணில் வந்து நான் ரிப்பீட் பண்ணி அதே மாதிரி இந்த மாதிரி சீரம் ஆட் பண்ண அந்த மிக்சர் இருக்கு இல்லையா அதை வந்து கண்ணுக்குள்ளே அதாச்சும் இந்த வாட்டர் லைனில் அப்பர் வாட்டர் லைன் டைட் லைன் பண்ணுற இடத்துலலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு மேலே மட்டும் ஐலிட்டில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அட் த எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் அ ஹேர் சீரம். இட் இஸ் மென்ட் ஃபார் யுவர் ஹேர், நாட் ஃபார் யுவர் ஐஸ். காஸ் harmful effects to your eyes. ஸோ ஐலைனர் பார்ட் டன். ஓகே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வந்து லிப்ஸ்டிக்கு தான் வந்து போகிறோம். ஸோ நத்திங் எல்ஸ். உங்களுக்கு வந்து ப்ளஷ் இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட் ஐ டோன்ட் அப்ளை ப்ளஷ் இந்த மாதிரிலாம் வந்து அக்கேஷனில். ஸோ அதனால் வந்து ஐ ஸ்கிப்ட் இட். இது வந்து மேப்ளின் க்ரீமி மேட்டோட பர்கண்டி ப்ளஷ். ஓகே ஸோ இது வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அந்த லிப்ஸ்டிக்கை வந்து ஐம் டாப்பிங் இட் ஆஃப் வித் கிளான்சிங் ஸ்டார் ஃப்ரம் Colorbar Velvet Matte. ஓகே ரெண்டு ஷேடோட மிக்ஸ் இருக்கு இல்லையா இது என்ன ஆகும்னா எனக்கு வந்து ஓரளவுக்கு ஈவன் தோ நான் வந்து பேஸ் மேக்கப்பே வந்து நான் வந்து போடல அப்படின்னு சொன்னாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். மேக்கப்பே இல்லாமல் இந்த ரெண்டு லிப்ஸ்டிக் வந்து எனக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். ஸோ அதனால் வந்து நான் இதை ஆஃப் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பேஸ் வந்து நான் பெருசாக எதுவும் பண்ணல. ஓகே இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் மஸ்காராக்கு நான் இந்த கொலோசலோட மேப்ளினோட கொலோசல் இது எடுத்துக்கிறேன். இது வந்து வால்யூமைசிங் மஸ்காரா. ஸோ இது வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். ஐம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா டு பி ஹானஸ்ட், சீரியஸாக. கேன் யூ see the effect? அந்த எஃபெக்ட் வந்து கேமராவில் பயங்கரமாக தெரியுது. அண்ட் கொலோசல் மஸ்காரா இஸ் So yeah, this is the final look that I have achieved. So I really hope that you will like this look. In case நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து என்னை வந்து டேக் பண்ண மறக்காதீங்க. ஸோ யா நான் வந்து இதோட வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இன்கேஸ் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் இருக்குது என்னை பற்றி இல்லை வீடியோவோட குவாலிட்டி இதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் சஜஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். ஸோ till then, take care. Bye.